ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வறுவல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நீட்டமாக இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை 1 கொத்து 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா அணைக்கலாம். இப்போ நல்லா அணங்கிருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அணைக்கிறதுக்கு நம்ம தண்ணியெலாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த எண்ணெயிலேயே தான் அணைக்க போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு அணைக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே மிளகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிண்டி விடுறப்ப கத்திரிக்காய் உடையாமல் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வறுவல் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.